இப்போ வாட்டர் கலர் சப்ஜெக்ட் ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். பிளண்டிங் ஸ்டம்ப்ஸில் ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் எஃபெக்டில் வந்து ஒரு ஷேடு வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது என்னென்னா ஜஸ்ட் இது பென்சில் டஸ்ட்டை வச்சு இது நான் மேக் பண்ணியிருக்கேன். அது பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் வந்து டூல் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். எப்படி வந்து இந்த சர்க்கிள் வந்து இதில் போட்டிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. இதை ஸோ இதை எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ரூட், ஆரஞ்சு அப்படின்ற ஒரு ஃப்ரூட். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் அண்டு ஸோ அந்த பழத்தோட ஷேப் வந்து நம்ம வந்து ரவுண்டாக வரைஞ்சோம். இப்போ அதுக்கு ஒரு காம்பு பகுதி, அப்புறம் வந்து அதுக்கு ஒரு இலையோட பகுதி நம்ம இப்போ வந்து இப்போ ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. அடுத்தபடியாக வாட்டர் கலர் கேக் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து லெமன் எல்லோ வந்து இப்போ வந்து எடுத்துருக்குறோம். பாயிண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் 3 இல்லைன்னா நம்பர் 2 வந்து இது பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள் ஷேப்பில் ஸோ இதை ஷேடு கொடுக்குறேன் பாருங்கள் வாட்டர் கலரில். ஸோ பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுற பேலட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக வந்து பெயிண்ட்டை அப்ளை பண்ணாதீங்க. பேலட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிட்ட பிறகு பேப்பரில் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் பேப்பர். ஸோ பிராண்டட் பேப்பரில் இது பண்ணுறோம். ஸோ இது லெமன் எல்லோ வந்து ஃபுல் கவராக வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து ஒரு சாண்டல் எல்லோ போல் வந்து கலர் வந்து எடுத்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணுறேன். அடுத்தபடியாக நம்ம எடுக்கிற கலர் சாப் க்ரீன், அதாவது லைட் க்ரீன் வந்து கலர் வந்து எடுத்திருக்கோம் வாட்டர் கலரில். இந்த லீஃப் செக்ஷனில், அந்த லீஃப் ஏரியாவில் வந்து இப்போ வந்து அதுக்கு கலர் கொடுக்குறோம். எப்படி இதை கொடுத்துருக்கோன்றதை செக் பண்ணுங்கள், பாருங்கள். இப்போ கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த லெமன் எல்லோ கொடுத்த ஏரியா எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஆரஞ்சு கலர் நம்ம இப்போ எடுத்து ஸோ அப்ளை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்றதை செக் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணி கூட பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ ஃபுல்லாக அந்த அவுட்லைன்லேருந்து ஃபுல்லாக வந்து எந்த இடம்லாம் வந்து இது கவர் ஆகுதுன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து இதை அப்ளை பண்ணியிருக்குன்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரூட்டோட ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒயிட் லைட்டிங் வந்து கேப் விட்டுருப்போம். அது எதுக்குன்னா அது இந்த லைட்டிங் வந்து தெரியணும். ஸோ ஒரு ட்ராயிங் எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் தான் வந்து ஒரு ட்ராயிங்கை வந்து அழகாக காமிக்கும். ஸோ இந்த ட்ராயிங்லேயும் அது போல் தான் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு லைட்டிங் தெரியும், இன்னொரு பக்கம் வந்து அந்த டார்க் ஷேடு தெரியுற போல் வந்து நம்ம இதை பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம தொடர போர்ஷன் பாருங்களேன், ஒரு ஒயிட்டாக வந்து ஒரு கேப் தெரியுது பாருங்கள். அதை நீங்கள் வந்து அதே போலவே வந்து ஒரு கேப் இதே போல் கேப் வந்து விட்டுட்டு பேலன்ஸ் ஏரியா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண தெரியணும். ஸோ அந்த கேப் மட்டும் ரொம்ப வந்து அடையாளமாக தெரியக்கூடாது. இது பாருங்கள், உண்மையாலே வந்து அந்த லைட்டிங் தெரியுது பாருங்கள். அடுத்தது வந்து இந்த டார்க் ப்ரௌன் வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸாக எடுத்து, வாட்டர் பேஸாக தான் பண்ணணும், க்ரீம் எஃபெக்டாக வாட்டர் கலரில் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பாருங்கள் வாட்டர் பேஸாக இருக்குது. ஸோ அந்த ப்ரௌன் வந்து லைட்டாக வந்து நம்ம இந்த கலரை எடுத்துக்கிட்டு வாட்டர் பேஸாக அது பாருங்கள் கொடுக்குறோம் பாருங்கள். க்ரீமாகவே நம்ம அந்த க்ரீம் எஃபெக்டில் குழச்சி கொடுக்கல அந்த பெயிண்டிங்கை. அங்கே நல்லா வாட்டர் வந்து டச் பண்ணிக்கோங்க, நல்லா எடுத்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த அவுட்டர் லைன் ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த பாருங்கள் எப்படி மிங்கிள் பண்ணுறோன்றது பாருங்கள். ஸோ அவுட்லைன் ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த ப்ரௌன் வந்து கொஞ்சம் ஒரு 10% வந்து இந்த கலர் வந்து மிங்கிள் பண்ணுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து டார்க் க்ரீனாக வந்து கலர் நம்ம எடுத்துக்கிட்டு, ஸோ அதோட காம்பு பகுதிக்கு வந்து நம்ம இப்போ பெயிண்டிங் பண்ணுறோம். ஸோ அது வந்து அந்த ஃப்ரூட்டோட ஸோ நம்ம விசிபிளாக தெரிகிற மாதிரி அந்த காம்பு பகுதி வந்து இப்போ பெயிண்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ நம்ம வியூவுக்கு வந்து அந்த காம்பு பகுதி தெரியுது பாருங்கள், அது போல் தான் நம்ம இதை பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லீஃப் செக்ஷனும் வந்து அடுத்தது நம்ம இதை பண்ணணும். ஸோ இந்த காம்பு பகுதியில் லைட்டாக சாப் க்ரீன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஒரே கலராக பண்ணக்கூடாது. ஸோ பிக்சரை வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற போல் வந்து நம்ம வந்து இந்த பெயிண்டிங் பண்ணணும். ஒரே கலராக வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அந்த டார்க் க்ரீனை வந்து இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போலவே சாப் க்ரீன் ஆல்ரெடி இதில் இருக்குது, லைட் க்ரீன், அதாவது லைட் க்ரீன். இப்போ பாருங்கள் டார்க் க்ரீன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு படத்தை நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு இத்தனை கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ எல்லாமே வந்து நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு இது மாதிரி நம்ம ஒரு நல்ல ட்ரை பண்ணணும். நல்ல ஒரு அமைதியான இடத்துல ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணி இந்த ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் இந்த ட்ராயிங் வீடியோவை நல்லா வந்து லிசன் பண்ணி நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே கிடையாது. ஸோ இந்த லீஃப் செக்ஷன் வந்து இப்போ நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம்.
அகெயின் வந்து இந்த சாப் க்ரீன் எப்படி வந்து ஆட் பண்ணுறோன்றத நல்லா பாருங்கள். ஏன்னா அந்த லீஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங்ஸ் காமிக்கணும். ஸோ லைட்டாக வந்து இப்போ ஒயிட்டை ஆட் பண்ணுறேன். எந்த இடத்துல எந்த போர்ஷனில் பாருங்கள், நம்ம எந்த போர்ஷனில் அதை வந்து நம்ம இதை டச் பண்ணுறோம் அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாயிண்ட் ப்ரஷ் நம்பர் 2 இல்லை 3 யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட முனைப்பகுதி வந்து ரொம்ப மெல்லியதாக இருந்தால் ரொம்ப உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து டார்க் க்ரீன். அந்த லீஃப் செக்ஷனில் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சாப் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு லீஃப் போட போகிறோம். சேம் அதே போலவே இப்போ ஏற்கனவே போட்ட லீஃப் போலவே வந்து இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடியாக வந்து ஒரு போஸ்டர் டெய்லினா வந்து பார்த்திங்கன்னா டிண்ட்டு, அந்த டிண்ட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஒரு ரெட்டிஷாக லைட்டாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட் தெரியும். அந்த லீஃபோட நிழல் பகுதியும் வந்து இப்போ தெரிகிற போலவே வந்து இப்போ நம்ம இந்த எஃபெக்டை வந்து நம்ம உருவாக்குறோம். அதை நல்லா பாருங்கள். இது ஃபுல்லாக அவுட்லைன் ஏரியா ஃபுல்லாகவும் வந்து இதை லைட்டாக ஆட் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் டார்க் வரும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லைன் ஏரியா ஃபுல்லாக வந்து இப்போ இந்த டின் கலர் ஆட் பண்ணோடனே இன்னும் கொஞ்சம் டார்க்கு தெரியுது பாருங்கள், டார்க்காக தெரியுது பாருங்கள். ஸோ அதே போல் இந்த ஃப்ரூட்டோட நிழல் பகுதியும் நம்ம வந்து வரையணும். இந்த ஃப்ரூட் வந்து ஒரு ஏரியாவில் வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதோட லைட்டிங் வந்து எங்கே கீழே அந்த ஷேடோ எங்கே கீழே விழுதுன்றதை நல்லா செக் பண்ணிக்கணும். அதையும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஸோ டெப்த்தாக கவனித்து வரையணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் வீடியோன்னு நினைக்காம நல்லா டீப்பாக கவனிங்க. ஸோ அடுத்தபடியாக அந்த நிழல் பகுதியை நம்ம வந்து வரையறதுக்கு ஒரு ப்ளூ இல்லை பிளாக் ரெண்டு மிங்கிள் பண்ணி லைட்டாக ரொம்ப இந்த வாட்டர் பேஸாக அங்கே பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு வாட்டர் பேஸாக எடுத்து அதோட நிழல் எப்படி தெரியுதுன்றதை நம்ம இந்த பெயிண்டிங்கில் பார்ப்போம். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு லைட்டாக வந்து ஒரு ஆஃப் ஓவல் ஷேப் வந்து நான் அதை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரூட்டோட நிழல் வந்து கீழே தெரிகிற போல் இருக்கும் பாருங்கள் இது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பேப்பர்லேயும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு பேப்பரில் லைட்டாக போட்டு பார்த்துட்டும் செக் பண்ணுங்கள். மிக்சிங் பேலட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக எடுத்து பெயிண்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.